நம்ம காளான் பிரியாணிக்கு நாம வீட்டில் நாமளே அரைக்க போற பிரியாணி மசாலா, மிளகு, சோம்பு, சீரகம், உப்பு, கிராம்பு. முக்கியமான ரொம்ப 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 மணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஏலக்காய் தான். ஏலக்காயை வந்து நம்ம தொலியை எடுத்துட்டு அதுல இருக்கிற பருப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம், ஏன்னா அதுதான் வாசனை. இப்ப இவ்வளவு போதுங்க. இதை வச்சு நம்ம கமகமகமன்னு நல்ல வாசனமான இந்த பிரியாணி இப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பிரியாணி பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிஎன் சேனல். பாரம்பரிய சமையல் காளான் பிரியாணி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல மணமாகவும் டேஸ்டாகவும் செய்யக்கூடிய அந்த காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்பு, பூவு, 3 ஏலக்காய், காளானை நல்லா கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வத்தப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். புதினா, மல்லி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கோம். நாம அரைச்சி எடுத்துட்டு வந்த பிரியாணி பொடி, வத்தப்பொடி, கொஞ்சமா தேங்காய் பால். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாதாரணமா வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசி ஊற வச்சாச்சு. ஏன்னா அரிசி ஊறுனா நல்லா சாப்பாட்டு அரிசி வந்து நீளமா இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். டக்குன்னு நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நல்லா பூவா வெந்துடும். இப்ப நம்ம ஈயச்சட்டியில தானே பிரியாணி செய்ய போறோம். அதனால அதுல நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஏலக்காய், கிராம்பு, பூவு சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா செவந்து வரட்டும், கிண்டி விடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி தரலாம். நல்லா வதங்கும் போது பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசமா வரும். சரி, பச்சை வாசனை போன உடனே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழைவா வதங்கணும். தக்காளி நல்லா குழைவா வதக்கணும். இப்ப நம்ம காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடியை வந்து நம்ம காளான் சேர்க்கும் போதுதான் சேர்க்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். பிரியாணி பொடி கசப்பு தன்மை இல்லாமையும் இருக்கும். அதனால இப்ப வத்தப்பொடி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு மல்லி புதினாவும் நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டோட நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த காளானை இதுல சேர்த்து வதக்கிக்க. இதுல இப்ப காளானையும் சேர்த்தாச்சு. காளானை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு கொஞ்சம், நம்ம ஏற்கனவே காளான்ல உப்பு சேர்த்து பசஞ்சிருக்கோம். நம்ம பிரியாணிக்கு உப்பு சேர்க்கணும்ல, அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சு எடுத்துட்டு வந்த இந்த பிரியாணி பொடி இதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டி நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் பாலா ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள பிரியாணி வந்து வெந்துடும். நல்லா டேஸ்டா இருக்கும். சாதம் வேகிற டைம் மட்டும்தான் பிரியாணி டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா அப்படி கிண்டி தரலாம். கிண்டிட்டு இதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பிரியாணி இப்ப நமக்கு
செம்மையா ரெடி ஆயிருச்சு பாருங்க. காளான் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த காளான் பிரியாணி நமக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே பிரியாணி பொடி செஞ்சு பிரியாணி செய்யுங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.